சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. உலக பணக்காரர்கள்ல ஒருத்தரான இந்திய பணக்காரர் முகேஷ் அம்பானி, நீதா அம்பானி தம்பதியோட இளைய மகன் ஆனந்த் அம்பானி ராதிகாவோட திருமணம் தான் இப்ப இந்தியாவோட ஹாட் டாபிக். காதல் மற்றும் பெரியவங்க சேர்ந்து நிச்சயித்த திருமணம். மணமகள் ராதிகாவை பத்தி மணமகன் ஆனந்த் என்ன சொன்னாரு தெரியுமா? ராதிகாவை பார்த்ததும் என் இதயம் ஒரு கணம் நின்னு துடிச்சது. 7 வருஷத்துக்கு முன்னாடி ராதிகாவை பார்த்தேன், ஆனாலும் நேத்துதான் சந்திச்சது மாதிரி உணர்றதா சொல்லியிருக்காரு. மாலையன மாறி வாழ்ந்திட கோடை வெயிலும் குளிர குளிர மழை தருமே. இந்த திருமணம் கொண்டாட்டம் கிட்டத்தட்ட 4 மாதமா நடந்து இப்ப ஜூலை 12ஆம் தேதி திருமணம் நடந்தாச்சு. சங்கீத், மெஹந்தி, நிச்சயதார்த்தம்னு ப்ரீ வெட்டிங் செலிப்ரேஷனுக்கு மட்டுமே 1270 கோடி ரூபாயை செலவழிச்சிருக்காங்க அம்பானி குடும்பத்தார். Facebook நிறுவனர் மார்க் துவங்கி ஹாலிவுட், பாலிவுட், டோலிவுட்னு மொத்த சினிமா நட்சத்திரங்கள் மட்டுமில்ல, அரசியல் தலைவர்கள் அவங்க இவங்கன்னு அம்பானி குடும்பம் அழைக்காத ஆளே இல்லைன்னு சொல்லலாம். இந்த திருமணத்துல அழைப்பிதழ் 7000க்கும் மேற்பட்ட விருந்தினர்களுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. 3 கிலோ எடையுள்ள இந்த அழைப்பிதழ் தங்க சிலையோட விநாயகர் புகைப்படம் பதிக்கப்பட்டு ரொம்ப ஆடம்பரமா பாக்குறவங்கள ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கிற வகையில இருந்தது.
விருந்தினர்களை அவங்களை அழைச்சிட்டு வரதுக்கு 2000 ஜெட் 100 பிரைவேட் ஜெட்னு ஸ்பெஷலான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்துச்சு. பிரபல காஷி பண்டார் ஜாட் நிறுவனம் தான் இந்த திருமணத்திற்கான உணவுகளை ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. திருமணத்துல மட்டும் மொத்தம் 2500 வகை உணவுகளை தயார் செஞ்சு இந்த திருமண விழாவை களகட்ட வச்சிருக்காங்க சமையல் ஜாம்பவான்கள். மும்பைல இந்த திருமணம் நடக்கிற ஜியோ கன்வென்ஷன் சென்டர் பகுதி இந்த திருமணத்தோட ஆடம்பர நிகழ்வுகளாக ஹல்தி சங்கீத் மாதிரியான நிகழ்ச்சிகள்லாம் இங்க தான் நடந்தது. இதனாலேயே மும்பையே பயங்கரமா டிராபிக் ஆயிடுச்சுன்னு கூட அந்த வட்டார மக்கள் சொல்றாங்க. பொதுவா ஒரு ஹோட்டல்ல 13000 ஒரு நாள் தங்கறதுக்கு செலவு அப்படின்னா அம்பானி குடும்பத்து கல்யாணத்தினால ஹோட்டல் வாடகை கூட 1 லட்சம் ரூபாய் வரை போயிடுச்சாமா. இந்த விழாவில பாடல் கச்சேரிக்காக உலக புகழ்பெற்ற பாடகர் ஜஸ்டின் பீபரை அழைச்சிட்டு வந்து அசர வச்சிருந்தாங்க அம்பானி குடும்பத்தார். கச்சேரியில 3 மணி நேரம் பாடுறதுக்கு ஜஸ்டினுக்கு 83 கோடி ரூபாய் சம்பளமா கொடுத்து அம்பானி அசர வச்சுட்டாரு. அமெரிக்காவை சேர்ந்த பிரபல பாப் பாடகி கேட்டி பெர்ரி விருந்தினர்களை உற்சாகப்படுத்த பாடினார். 5 மணி நேரம் பாடுறதுக்கு இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சம்பளம் 45 கோடி ரூபாய். ப்ரீ வெட்டிங் நிகழ்ச்சியில பாடகி ரெகானா பாடுறதுக்கு 12 கோடி ரூபாய் சம்பளமா கொடுத்திருக்காங்க. இந்த சம்பளம் எல்லாமே உலக அளவுல பெரிய பேசுபொருளா இருக்குங்க. திருமணத்துக்கு முந்தைய ஒரு நிகழ்ச்சியில ஆனந்த் அம்பானியோட பேச்சு அன்னிய தேதிக்கு ரொம்ப வைரலா மாறுச்சு. என்னோட வாழ்க்கை முள்படுக்க போன்றதுன்னு ஆனந்த் அம்பானி பேசினது உடல் பருமனால அவர் அவதிப்பட்டு கடந்து வந்த பாதைகளை எல்லாருக்குமே நினைவுபடுத்துச்சு. அப்போ முகேஷ் அம்பானியும் நிதா அம்பானியும் கண் கலங்கினது வாழ்க்கையோட புதிய கோணத்தை நிறைய பேருக்கு அறிமுகப்படுத்தியது. பணம் மட்டுமே வாழ்க்கையோட சந்தோஷம் இல்ல அப்படிங்கறத நிறைய பேர் ட்விட்டர்ல ஆனந்த் அம்பானியோட பேச்சை ட்வீட் செஞ்சு அப்ப பகிர்ந்திருந்தாங்க. திருமணம் அப்படின்னாவே ஆடை அணிகலன்கள் தான் நம்மளோட ஞாபகத்துக்கு வரும். அந்த வகையில அம்பானி குடும்ப திருமண விழா ஆடைகளும் நகைகளும் பாக்குறவங்கள அப்படியே அட்ராக்ட் பண்ணுச்சு. திருமண திருவிழாவில 3வது நாள்ல நீதா அம்பானியோட ஆடை அணிகலன்கள் சோசியல் மீடியால பெண்களோட பேசுபொருளா மாறுச்சு. பிரபல ஆடை வடிவமைப்பாளர் மனிஷ் மல்கோத்ராவோட கைவண்ணத்துல இவங்க குடும்பத்து பெண்கள் போட்டிருந்த ஒரு ஆடையும் ஒரு ரகம். அம்பானி குடும்பத்து திருமண ஆடைகள் தான் இந்த வாரத்துல வைரல் ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட்னே சொல்லலாம். மீனாக்காரி குந்தன் டிசைன்ல அம்பானி குடும்பத்து பெண்கள் அணிந்திருந்த ஆடைகள் ட்ரெடிஷனல் ஃபேஷனை விரும்புற பெண்களோட கவனத்தை ரொம்பவே ஈர்த்திருக்கு. நீதா அம்பானியோட ஜுவல்லரி செட் தான் இந்த மொத்த திருமண விழாவிலேயே காஸ்ட்லின்னு சொல்றாங்க. அப்படி என்ன நகைன்னு கேக்குறீங்களா? மாணிக்க வரிசையில கிடைக்கிறதுக்கே ரொம்ப அரிதான மரகத பச்சையால உருவான நகை ஆரத்தை தான் நீதா அம்பானி அணிஞ்சிருந்தாங்க. இதோட மொத்த மதிப்பு மட்டும் 400 கோடி ரூபாய்னு சொல்றாங்க. மொத்தத்துல வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்துல வரது மாதிரி திருமண செலவு 1 கோடி அப்படிங்கிற பிரமிப்பான நிகழ்வு தான் இந்த திருமண நிகழ்வு. ஆனா இங்க 1 கோடி இல்லங்க, பல 1000 கோடி. மொத்தத்துல அம்பானி 3000 கோடிக்கு மேல தன் மகனுக்காக செலவு பண்ணிருக்காரு திருமண விழாவில. இந்த கோலாகலம் எல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ஜியோ பயனாளிகளுக்கு சமீபத்துல நடந்த விலையேற்றம் இந்த திருமணத்தை பத்தி விமர்சிக்கவும் வச்சிருக்கு. எல்லாம் எங்க வீட்டு காசுன்னு குமர்றாங்க ஜியோ பயனாளிகள். இந்த ஆடம்பரமான திருமணத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. எல்லாத்தையும் தாண்டி மணமக்கள் ஆனந்த் அம்பானி ராதிகா மர்ச்சன்ட்க்கு நம்மளுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கலாம். கத்தரை பூவழகி கரையா பொட்டழகி கலரு சுவையாட்டம் உன்னோட நினப்பு அடியே சொட்டாங்கல்லு ஆடையில புடிக்குதுக்கு இருக்கு. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி பெருமை மிக ஆடி. ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது.